ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டொமேட்டோ வச்சு ஒரு சாட்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். சாட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். இன்னைக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளின்னு இது வந்து ஃபாரம் தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டி தக்காளி புளிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. இது நான் ஒரு பிளேட் கணக்குக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். இது ஒரு கப்புக்கு பூரி எடுத்திருக்கேன். சேவ் பூரின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம், காரா பூந்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பிளெயின் சில்லி பவுட்ரு, உப்பு, வறுத்த சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், சாட் மசாலா கொஞ்சம். இது வந்து ஸ்வீட் சட்னி, கிரீன் சட்னி. இது நான் எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பொடியாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை எலுமிச்சம்பழம். தக்காளி வந்து இந்த மேலே இருக்க பீஸை வந்து எடுத்துருங்க. ரொம்ப குழக்குழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும், பழமும் பழுத்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தின்னாவும் கட் பண்ணக்கூடாது, ஏன்னா நீங்கள் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு மெலிசாக இருந்துச்சுன்னா உடைஞ்சிரும். கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வடிக்கலாம். இப்போ இந்த டொமேட்டோ ஸ்லைஸ் மேலே வந்துட்டு சீரக பவுட்ரு ஃபஸ்ட்டு தூவிக்கோங்க. ஜஸ்ட்டு தூவி விடுங்க. நெக்ஸ்ட்டு சாட் மசாலா, பிளெயின் சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக உப்பு, இது மேலேயே வந்துட்டு ஸ்வீட் சட்னி, கிரீன் சட்னி, இது மேலேயே வந்துட்டு காரா பூந்தி தூவிக்கோங்க. மிக்சர் இருந்துச்சுன்னா கூட மிக்சர் நீங்கள் மேலே தூவி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓமப்பொடி, நெக்ஸ்ட்டு பொரி, பொடியை கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை, இது மேலேயே வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது மேலே ஸ்வீட் சட்னி கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கோங்க. சாட் மசாலா, இதெல்லாம் ஃபைனல் டச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய டொமேட்டோ ஸ்லைஸ் சாட்டு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.